எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் இந்த தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பொங்கல்ல இருந்தாவது என் பிள்ளைங்க எல்லாரும், சகோதர சகோதரிகள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்ல பணங்காசோட மங்களகரமாக வீடு சுபிக்ஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். தைப்பொங்கலுக்கு மறக்காமல் வாசலில் இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போடுங்கள். இந்த வருடம் முழுவதும் வீடு மங்களகரமாக இருக்கும், செல்வ செழிப்புடனும் கடன் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். தை பிறந்தா வழி பிறக்கும், எல்லாருமே சொல்கிறது உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இதை ஒரு திரும்ப திரும்ப சொல்லுங்கள். தை பிறந்தா வழி பிறக்கும். ஒரு சில விஷயங்களில் ஒரு சில படத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய பிள்ளைங்களை நம்மளே மட்டம் தட்டி பேசக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சில படத்தில் சொல்லுவாங்க, என் பிள்ளை இந்த மாதம் போய் அந்த மாதம் வந்தால் நல்லா ஓஹோன்னு வருவான் அப்படின்ற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப நம்ம வீட்டில் சுபிக்ஷமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற பிள்ளைங்க கூட நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாகிடுவாங்க, அவ்வளோ பொறுமையாக ஆகிடுவாங்க, பேச மாட்டாங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிப்பாங்க. இதெல்லாம் நான் என்னுடைய லைஃப்லேயே நான் பார்த்துருக்குறேன். அதனால தான் இதை நான் சொல்லணும். பிள்ளைங்களை உங்கள் வாயால் எந்த வார்த்தையும் சொல்லி சபிச்சிடாதீங்க. நல்ல பிள்ளைங்களாக மாறுவாங்க, தெய்வத்துக்கிட்ட ஒப்படையுங்க. அப்புறம் இப்போ இந்த தைப்பொங்கல் நாளைக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு நம்ம எல்லாமே இன்றைக்கே போய் வாங்கிட்டு வரவங்க உண்டு. இன்றைக்கே வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு காலையில் போய் வாங்கிட்டு வந்து செய்யணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து அந்த பொங்கலை வைப்போம். சில பேர் சூரிய பொங்கல் வைப்பாங்க, சில பேர் அடுப்புலேயே கேஸ் அடுப்புலேயே பொங்கல் வைப்போம், சில பேர் குக்கரில் வச்சு செய்வாங்க. அதனால் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சக்கரை பொங்கல் செய்யறத மாற்றவே மாற்றாதீங்க. சக்கரை பொங்கல் நாளைக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வச்சு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு உளுந்து வடை நாளைக்கு செஞ்சிடுங்க. ஏன்னா நம்ம குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்போட தழை தோங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக இதெல்லாம் நல்லது நடக்கும். சரி, இது ஓகே, இதை சொல்லிடுறேன். என்ன தண்ணீர் தெளிக்கணும் காலையில்? ஃபஸ்ட்டு வேலை நம்ம அதானே இருக்கோம். இப்போ இன்றைக்கே போகிக்கே எல்லாமே நீங்கள் செய்யுங்க, நான் தப்பு சொல்ல. எல்லாமே இன்றைக்கி வாசப்படி துடைக்கிறதுலேருந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. ஆனால் நாளைக்கு காலையில் எழுந்து கோலம் போடுங்க காலையில். ஏன்னா இன்றைக்கே தண்ணி தெளித்து ராத்திரியே கோலம் போட்டு வச்சுருவோன்னு நிறைய பேர் அந்த ஒரு தவறை செய்கிறீங்க. அது தயவு செய்து செய்யாதீங்க. நம்ம மங்களகரமாக நம்ம வீடு இருக்கணும்னு தான் நம்ம காலையில் செய்கிறோம் அந்த விஷயத்தை. அதற்காக தான் காலையில் தண்ணி தெளித்து கோலம் போடுறதே. அதை மட்டும் இரவே கோலம் போட்டு வச்சிடுறேன் அப்படின்னு நியூ இயருக்கு போடுறீங்க. அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஜாலியான ஒரு நாள். வருஷம் பிறக்கிறது ஜனவரி, அதுக்கு ஓகே. அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கும் சில பேர், நிறைய பேர் நம்மளும் அதே மாதிரி கோலம் போடுறோம், அதுவும் ஓகே. அது உங்கள் இரவு நேரத்தில் நம்ம போடுறோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் தை பொங்கலுக்கு மட்டும் காலையில் எழுந்து தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுங்க. அந்த கோலத்து கூட இது ஒன்றையும் சேருங்க. நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு பிடிக்கலனா கூட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியும் பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிள்ளைங்க எல்லா சேனல்லையும் பார்க்கணும் இல்லைங்களா? அது ஒரு விஷயம். சரி, தண்ணீரில் என்ன தண்ணீர் தெளிக்கணும்? முதல்ல எழுந்தோடனே விளக்கேற்றி வச்சுருங்க நிலைவாசலில். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்து தான் விளக்கேற்றணுமான்னு. இல்லை, ஃபஸ்ட்டு விளக்கேற்றுங்க. ஃபஸ்ட்டு குளித்து முடிச்சிடுறீங்களா, அது உங்கள் விருப்பம். குளித்து முடிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பண்ணிங்கனாலே நம்ம புத்துணர்ச்சி, நம்மளுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும். காலையில் எழுந்து அதை செஞ்சுட்டு கூட விளக்கை நிலைவாசலில் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு ஜவ்வாது பவுடரு, கொஞ்சம் பன்னீர், இது மூணையும் கலந்துக்கோங்க. இது எப்பவுமே நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு கூட்டமாக இருக்கும். அந்த கடைகள் ஒரு ஈர்ப்பு, அதில் என்ன ஈர்ப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த கும்பல் தான் அவங்களுக்கு அந்த கடைக்கு வர லக்ஷ்மிகள் இல்லைங்களா? அவங்கள எப்பவுமே ஒருத்தவங்க, நம்ம இப்போ ஒரு செயல் செய்கிறோம், நம்ம ஒரு பொருள் வாங்கினா தான் அவங்களுக்கு அது பணம் இல்லைங்களா? அவங்களுக்கு அது சொத்து.
அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் அதே மாதிரி கும்பல் வர வேணாம், அந்த மகாலட்சுமி வரட்டும் நம்ம வீட்டுக்கு. அப்போ அந்த கடைகளில் என்ன பண்ணியிருப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மஞ்சள் நீர் நிறைய தெளிச்சிருப்பாங்க. அப்படியே தரைய மஞ்சளில் மொழி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா வெறும் மஞ்சள்லேயே மொழி வச்சுருப்பாங்க. அப்படியே அதில் வந்து குங்குமத்தை வச்சுருப்பாங்க, பொட்டு வைப்பாங்க, கோலம் போடுவாங்க. இதை மாதிரி நம்ம ஆந்திராங்க செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. நம்மளுக்கு நல்லது நடக்கணும், நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கணும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சள் ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம அதில் எந்த தவறும் இல்லை. பேக்கெட் மஞ்சள் விற்கிது இப்போது. அதை வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மங்களகரமாக இருக்கட்டும். நம்ம நிலைவாசப்படியிலையும் கோலம் போடுவோம் இல்லைங்களா, நம்மளுடைய படிக்கட்டு ஏறுறோம், அதில் கோலம் போடுவோம். அப்புறம் தெருவில் சரி இதை தண்ணி தெளிச்சிடுறோம், பெருக்கிடுறோம், மாவால் கோலம் போடுறோம், கலர் போடுறோம், எல்லாமே செய்யுங்க. அது கூட ஒன்று செய்யுங்க, என்னென்னா அந்த காவின்றோம் இல்லைங்களா, அந்த காவியாகப்பட்டது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும். இந்த காவி என்பது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோட அம்சத்தை உண்டு பண்ணும். இதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த பொங்கலுக்குள்ளே உங்களுடைய கடன் தொல்லை நீங்கி இருக்கும், நம்மளுக்கு பண பிரச்சனை நீங்கும். இதை நீங்கள் தினந்தோறும் கூட செய்யலாம். நாளைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு ஆரம்பித்து கூட தினந்தோறும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தனியாக வச்சுக்கோங்க. இல்லைம்மா குளிக்க முடியாதும்மா, நான் சமையல்லாம் செய்யணும், டைம் ஆகிடுமா, ட்ரெஸ் மாற்றணும், நிறைய வேலை இருக்குதுமான்னு நினைக்கிறவங்க மஞ்சத்தூளை தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஜவ்வாது பவுட்ரு ஒரே ஒரு துளி போட்டால் போதும். அது கொஞ்சம் விலை அதிகம் தான், 12 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு சின்ன பாட்டில் தான் தராங்க. ஒரு சிட்டிக்கு அதில் போட்டால் போதும். பன்னீர் நம்மளுக்கு விலை கம்மி, பன்னீரை கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க, தெளிங்க. நிலைவாசப்படி எந்த வீட்டில் சுத்தபத்தமாக அவ்வளோ வாசனையாக மனமாக, அதுக்காக தான் நிலைவாசப்படியில் மலர் வைக்கிறது. அந்த மஞ்சளில் வந்து மஞ்சள் கலந்து தடவும் பொழுது அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு மஞ்சள் தடவுறது, குங்குமத்து கூட பச்சை கற்பூரத்தை போட்டு பொட்டு வைக்கிறது. இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு மங்களகரத்தை கூட்டும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சக்கரை பொங்கலோ பொங்கல் சொல்லி பொங்கி வழியட்டும் நம்ம வீட்டில். பொங்கல் பால் பொங்கி வழிஞ்சு நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லட்டும். நாளைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி காலையில் கோலம் போட்டு, இல்லை நிறைய பேர் கரும்பு வச்சு அதில் சூரிய பொங்கல் வைக்கிறவங்க வைப்பீங்க. சில பேர் வந்து குக்கரில் வைக்கிறவங்க வைப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு குக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பானை வச்சு அதில் நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரு வருஷம் அது பொங்கல் நம்ம வீட்டில் அந்த இடத்துல செஞ்சு அதுக்காக வெளியில் போய் வைக்க சொல்ல, நம்ம கேஸ் அடுப்புலையே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பானைக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு பொங்கல் வச்சு பாருங்கள். சின்ன சில்வர் குண்டு, ரொம்ப பெருசுலாம் கூட நான் சொல்ல மாட்டேன், திட்டமாக வச்சு நீங்கள் பொங்கலை வச்சு பாருங்கள். அதிர்ஷ்டலக்ஷ்மி உங்கள் வீட்டை தேடி வருவா. மகாலட்சுமி நம்ம வீட்டில் நித்தம் குடியிருப்பா. ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், பெண்கள் 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 சொல்கிறீங்களேம்மா, நீங்கள் நிறைய பேர் எனக்கு தெரியுது சொல்லுவீங்க. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வீடை வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருப்பா. அதனால தான் வீட்டை சுத்தபத்தமாக வச்சுருக்கிறது, பணம் நல்லா தங்கணுன்றதுக்காக. வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.